Welcome back. And cutting across straight now to Prime Minister Narendra Modi's rally in Tirupur in Tamil Nadu. Which is in Tamil Nadu. Such a corridor will bring industry and investment, options and opportunities for Tamil Nadu's youth. இந்திய அரசாங்கத்தினுடைய தேசிய பாதுகாப்பு துறையிலான அணுகுமுறை வித்தியாசமானது. நாம் நம்முடைய பாதுகாப்பு துறை தளவாடங்கள் உற்பத்தியிலே தன்னிறைவு பெற்றவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதனால் எந்த வழிகளிலெல்லாம் இதை பூர்த்தி செய்ய முடியுமோ அதற்கு நம்முடைய அரசாங்கமானது தொடர்ந்து உதவி வருகிறது. நம் அரசாங்கத்தினுடைய புதிதாக நாம் மேற்கொண்டிருக்கின்ற திட்டத்தின் மூலமாக 2 பாதுகாப்பு தொழில்நுட்ப பூங்காக்கள் இந்த நாட்டில் அமைக்கப்படுகிறது. அதிலே ஒன்று தமிழகத்தில் அமைகிறது. இதன் மூலமாக இளைஞர்களுக்கு மிக பெரிய அளவிலே வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும் ஏற்படும். It was also our government that had the honor of fulfilling the demand for one rank, one pension, OROP. After 4 long decades, Congress also leaves no opportunity to belittle our army. One of their leaders used unpardonable language for the army chief. When our army went across the border to do surgical strikes, the Congress questioned that. As we few days ago, the nation saw with utter disgust a story of how top UPA minister kept pushing a narrative that our army will do a coup. Every Indian knows that our army can do no such thing, but look at the Congress attitude. 40 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய முன்னாள் ராணுவ வீரர்கள் 1 rank 1 பென்ஷன் என்கின்ற கோரிக்கை வைத்து வந்தார்கள். ஆனால் 40 ஆண்டுகளாக அவை நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கமானது அதை நிறைவேற்றி இருக்கிறது. ஆனால் ராணுவத்தை இழிவுபடுத்துவதற்காக, சிறுமைப்படுத்துவதற்காக எதிர்க்கட்சியினர் மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். நம்முடைய அரசாங்கம் மேற்கொண்ட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், நுண் தாக்குதல், அதை அவர்கள் கொச்சைப்படுத்தி பேசினார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் சொல்லுகிறார், நம் ராணுவ புரட்சி செய்ய முயற்சி செய்தாக ஒரு கதையை கட்டிவிட்டு இருக்கிறார். நம் இந்திய ராணுவம் ஒரு காலத்திலும் அப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடாது. Friends, the NDA government is a government for each and every Indian. We leaving no stone unturned for future proofing India. And when I say future proofing India, I refer to a holistic approach to development that safeguards the well-being of our coming generations. The pace of road construction has doubled, and projects like Bharatmala are connecting the remotest corners of the nation. Sagarmala project is harnessing the power of India's coast and setting the foundation for port-led development. Metro projects are being built in several cities across India. Today, only we inaugurated passenger services for a section of phase 1 of the Chennai Metro. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் ஒவ்வொரு இந்தியனுக்குமான அரசாங்கம். இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை உறுதிப்படுத்துகின்ற விதத்தில் இந்த அரசாங்கமானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நான் எதிர்காலத்தை உறுதிப்படுத்துவது என்று சொல்லுவது ஒட்டுமொத்தமான தேசியத்தின் வளர்ச்சி ஆகும். ஆகவேதான் நாம் நம்முடைய எதிர்காலத்தை உறுதிப்படுத்துவதற்கான எந்த ஒரு முயற்சியும் நாம் கைவிட மாட்டோம். இந்த நாட்டினுடைய சாலைகள் அமைக்கின்ற வேகமானது 2 மடங்காகி இருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு கடைக்கோடி பகுதிகளையும் நாம் சாலைகள் மூலம் பாரத்மாலா திட்டத்தின் மூலமாக இணைத்து கொண்டிருக்கிறோம். அதேபோல சாகர்மாலா திட்டத்தின் மூலமாக
நம்முடைய கடற்கரையினுடைய பலம், அதனுடைய சக்தி முழுவதையும் பயன்படுத்தி கடற்கரை பகுதிகளை, துறைமுகங்களை மேம்படுத்துகின்ற திட்டத்தினை நாம் மேற்கொண்டு வருகிறோம். இன்று மெட்ரோ ரயில் திட்டம் சென்னையிலே நாடு முழுவதும் மெட்ரோ ரயில் திட்டமானது அமைக்கப்பட்டு வருகிறது. அதிலே சென்னையிலே ஒரு பகுதியிலே நாம் மெட்ரோ ரயில் திட்டத்தை இன்று துவங்கி இருக்கிறோம். India is home to the world's largest and most affordable healthcare program, Ayushman Bharat. When a nation is healthy, its development is quicker. In a short span, 11 lakh people have already benefited from this scheme. 18,000 villages that were in darkness now have brightness. By 2022, we are aiming to achieve housing for all. Our 1.3 crore houses have already been built in the last 4 years. A home is not only 4 walls, but it is about dignity and security. With a home comes to the power to dream. நண்பர்களே, இந்தியாவிலே உலகத்திலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீடு திட்டமானது ஆயுஷ்மான் பாரத் திட்டமானது அறிமுகப்படுத்தி இருக்கிறது. ஏழை எளிய மக்கள் சுலபமாக பெறுகின்ற இந்த திட்டத்திலே மிக குறுகிய காலத்திலே 11 லட்சம் பேர் இதன் மூலம் பலன் பெற்றிருக்கிறார்கள். அதே போல 18,000 கிராமங்கள் மின்சாரம் இல்லாமல் இருளிலே இருந்தது, இப்பொழுது ஒளிமயமாகி இருக்கிறது. அதே போல 2022க்குள்ளாக அனைத்து மக்களுக்கும் வீடு வசதி செய்து தரப்படும். இதுவரை இந்த 4 ஆண்டிலே 1,30,00,000 பேருக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. வீடு என்பது சாதாரணமாக 4 சுவர் இருக்கின்ற பகுதி அல்ல, அது நமக்கு மரியாதையும் பாதுகாப்பும் அளிக்கின்ற ஒரு விஷயமாகும். Friends, today India's development has been noted by the entire world. This development has become possible due to the strength and skills of 130 crore Indians. It is also possible because crores of honest taxpayers are making a strong contribution to the development of our nation. During the budget this year, in continuation with our efforts to ensure a better life for the middle class, we took a historic step. It was announced on the floor of the parliament that taxpayers having an annual income up to ₹5 lakhs will not be required to pay any income tax. This was a demand pending for years, and I am glad to turn into reality this year. நம் நாட்டினுடைய முன்னேற்றத்தை உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய முன்னேற்றமும் மேம்பாடும் இந்த நாட்டு மக்களுடைய வலிமை மற்றும் திறமையின் 130 கோடி மக்களுடைய வலிமை திறமையால் நம்மால் சாத்தியமாகி இருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கின்ற கோடிக்கணக்கான மக்கள் வரி செலுத்துகின்ற காரணத்தின் மூலமாகத்தான் இம்மாதிரியான முன்னேற்ற திட்டங்களை நம்மால் கொண்டு வர முடிகிறது. ஆக இந்த பட்ஜெட்டிலே நாம் நடுத்தர வர்க்கத்தினருடைய நலனுக்கான பல திட்டங்களை அறிவித்திருக்கிறோம். அதில் மிக முக்கியமானது, இந்த நாட்டில் நடுத்தர குடும்பத்தினர் 5 லட்சம் ரூபாய் வரை வருமானம் வருபவர்களுக்கு வருமான வரியிலிருந்து அவர்களுக்கு விலக்களிக்கப்பட்டு இருக்கிறது. நீண்ட நாட்களாக இருந்த கோரிக்கை நமக்கு இப்பொழுது நனவாகி இருக்கிறது. When those in power genuinely care for the middle classes, it is seen in the policies. I want to take you back to the UPA time. There was a very wise minister from Tamil Nadu. You know who I am talking about? Right, the recounting minister. The man who thinks all the knowledge in the world resides only in his brain. In his typical arrogance, he said,
Why is the middle class so worried about price rise? They buy such expensive ice cream and mineral waters. Mr. Recounting Minister, middle class does not need the taunts by you and the Congress. They have rejected you and will continue to do so. பொதுவாக ஒரு அரசாங்கத்தினுடைய உண்மையிலேயே அவர்கள் நடுத்தர வர்க்கத்தை பற்றி கவலைப்படுகிறார்கள் என்று சொன்னால் அது அந்த அரசாங்கத்தின் கொள்கைகளிலிருந்து நமக்கு வெளிப்படும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் யூபிஏ அரசாங்கம் இருந்த சமயத்தில் நடந்ததை சொல்ல விரும்புகிறேன். ஒருவர் மட்டுமே மிக பெரிய அறிவாளி என்று எண்ணுகின்ற ஒரு அமைச்சர் தமிழகத்திலிருந்து வந்திருக்கிறார். அவர் யார் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும் என்று நினைக்கிறேன். அவர்தான் வாக்கு மறு எண்ணிக்கை மந்திரி, ரீகவுண்டிங் மினிஸ்டர். அவர் என்ன நினைக்கிறார், இந்த உலகத்தில் இருக்கின்ற அறிவு முழுவதும் அவரிடம் மாத்திரமே இருக்கிறது என்று நினைக்கிறார். அவர் சொன்னார், மிகவும் ஒரு ஆணவமான பேச்சு, நடுத்தர வர்க்கத்தினர் விலைவாசி உயர்வை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும், அவர்கள்தான் விலை உயர்ந்த ஐஸ்கிரீமும் மினரல் வாட்டர் பாட்டிலும் வாங்கி கொண்டிருக்கிறார்களே என்று நக்கல் செய்தார். அந்த ரீகவுண்டிங் மினிஸ்டருக்கு நான் சொல்லுகிறேன், நடுத்தர வர்க்கத்தினர் உங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மாதிரியான கேலி பேச்சுக்களை அவர்கள் ஏற்க தயாராக இல்லை. அதனால்தான் உங்களை அவர்கள் மறுத்து தோற்கடித்திருக்கிறார்கள். உங்களை மீண்டும் மீண்டும் அதே மாதிரியாக மறுத்து தோற்கடிப்பார்கள். Friends, the good work of the NDA government has made some people very unhappy. Those who thought power was their divine right, those who thought only they are born to rule, are disturbed because here is a government that is working. Their unhappiness had turned into desperation and abuse. நண்பர்களே, தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்தினுடைய நல்ல பணிகள் சிலரை மிகவும் சந்தோஷ குறைவாக மாற்றியிருக்கிறது. அவர்கள் என்ன நினைத்தார்கள், அவர்களுடைய தெய்வீக உரிமை இந்த நாட்டை ஆள்வது, அவர்கள் ஆள்வதற்காக பிறந்திருக்கிறார்கள். ஆனால் அப்படி எண்ணியவர்கள் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம், நம்முடைய அரசாங்கத்தின் செயல்பாடை பார்த்து அவர்கள் இப்பொழுது மிகவும் வருத்தம் அடைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வருத்தம் இப்பொழுது விரக்தியாக மாறி வசை மாறி பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். Whatever question they are asked, their answer has to have the word always Modi, Modi and Modi. They are asked, what is your view towards agriculture welfare? Their answer is Modi. They are asked, what is your plan for MSME sector? They say Modi. Their political culture of abusing Modi may give them space in television, but the elections are fought on one's vision for the nation, not slander and attack. இவர்களிடம் நீங்கள் எந்த கேள்வியை கேட்டாலும் அதிலே மோடி என்கின்ற வார்த்தை அவர்கள் பதிலிலே இருக்கும். விவசாயத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டால் மோடி. அதே போல சிறு குறு தொழில்கள் பற்றி உங்களுடைய கொள்கை என்னவென்று கேட்டால் மோடி. அவர்களுடைய அரசியல் கலாச்சாரமே மோடியை வசைபாடுவது என்று இருக்கிறது. நீங்கள் மோடியை வசைபாடுகின்ற காரணத்தால் உங்களுக்கு தொலைக்காட்சி பெட்டியிலே வேண்டுமானால் இடம் கிடைக்கும். ஆனால் இந்த நாட்டிலே தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமானால் தேர்தல் எதன் மீது தேர்தல் நடத்தப்படுகிறது, நாடு பற்றி நம்முடைய கண்ணோட்டம் என்ன என்பதை பொறுத்து தான் தேர்தல்கள் கணிக்கப்படுகின்றன. Friends, you have placed a government in Delhi that is putting a lock on the corrupt misdeeds of the several people. This is exactly how the great K. Kamaraj wanted a government to be run where there is zero tolerance towards corruption. Fake companies have been shut, fake beneficiaries removed,
Middlemen are no longer roaming the corridors of power. நண்பர்களே, நீங்கள் டெல்லியிலே ஒரு ஆட்சியை அமர்த்தி இருக்கிறீர்கள். அந்த ஆட்சி ஊழல்களுக்கும் தவறான செயல்களுக்கும் பூட்டு போட்டு இருக்கிறது. இம்மாதிரியான ஒரு ஆட்சி தான் வேண்டுமென்று திரு காமராஜர் அவர்கள் விரும்பினார்கள். அதாவது அரசாங்கம் ஊழலை பொறுத்து எள்ளுமுனை அளவு கூட நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் என்கின்ற ஆட்சி மக்கள் விரும்புகிறார்கள். இன்றைய தினம் போலி கம்பெனிகள் மூடப்பட்டிருக்கின்றன. அதே போல போலி பயனாளிகள் நீக்கப்பட்டு இருக்கிறார்கள். இடைத்தரகர்கள் அதிகார வர்க்கத்தை சுத்தி வந்தது முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. Earlier we had heard of a family pack in mobile recharges and ice creams. Now it seems there is a family pack for the bail too. Those who thought they could never be questioned, who lorded over the nation, are now having to give an account for their loot. This is what has changed in India today. இதற்கு முன்பாக நீங்கள் பார்த்திருக்கலாம், ஐஸ்கிரீமுக்கும் மொபைல் ரீசார்ஜுக்கும் குடும்பத்துக்கான பேக்கேஜ். ஆனா இப்ப அது எதுக்கு இருக்கு? ஜெயிலில் போய் கோர்ட்டில் போய் பெயில் வாங்கிறதுல குடும்பமே குடும்ப பேக்கேஜ் வாங்கிறது மாதிரி இருக்கு. அது மாத்திரமில்ல, இவர்கள் தங்களை யாரும் என்றும் கேள்வி கேட்க முடியாது என்று நினைத்தார்கள். ஆனால் இப்பொழுது இவர்கள் கொள்ளையடித்த பணத்திற்கு கணக்கு காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இதுதான் இப்பொழுது இந்தியாவில் ஏற்பட்டிருக்கின்ற மகத்தான மாற்றமாகும். Sisters and brothers, our friends in the opposition are very funny. They say Modi government is a failure. Modi has done nothing. Modi is going to be badly defeated. But still they have to form big alliances to defeat Modi. What is the agenda of the so-called alliance? What is the issues they are fighting? Nobody knows, because their guns are only aimed at Modi. நம்முடைய எதிர்க்கட்சியினர் மிகவும் வினோதமானவர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், மோடி அரசாங்கம் தோல்வியுற்று விட்டது, ஒன்றுமே செய்யவில்லை, இந்த மோடி அரசு மிக மோசமாக தோல்வியை சந்திக்கும்னு. ஆனால் அப்படி இருக்குமானால் நீங்கள் எதற்காக மகா கூட்டணிகளை தேடி செல்கிறீர்கள்? மோடியை தோற்கடிக்க வேண்டும் என்று உங்களுடைய செயல் திட்டம் என்ன? உங்களுடைய கொள்கைகள் என்ன? அவர்கள் அறிந்த ஒரே விஷயம், மோடிக்கு எதிராக அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும், மோடியை தோற்கடிக்க வேண்டும். This is Maha Milavat or adulteration, and the people of Tamil Nadu know the health sector very well. Can they ever accept an adulterated product? Never. The people of Tamil Nadu and the entire nation are wise and are seeing through these games. The Maha Milavat or adulterated alliance is a club of rich people trying to promote their dynasties. They neither understand poverty nor they have a vision to serve the poor. இது மிகப்பெரிய கலப்படமாகும். நண்பர்களே, தமிழ்நாட்டிலே மருத்துவ துறையிலே நாம் கலப்படமான மருந்தை ஏற்றுக்கொள்ளுவோமா? இது நமக்கு ஏற்புடையதாக இருக்க முடியுமா? நிச்சயமாக இல்லை. தமிழக மக்கள், இந்த நாட்டினுடைய மக்கள் மிகவும் புத்திசாலிகள். அவர்கள் இவர்களுடைய விளையாட்டை ஏற்கனவே பார்த்து விட்டார்கள். இந்த கலப்படமான கூட்டணியை மக்கள் நிச்சயமாக தூக்கி எறிவார்கள். இது பணக்காரர்கள் சேர்ந்திருக்கின்ற குழுமம். அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே குறிக்கோள் அவர்களுடைய குடும்ப அரசியலை முன்னேற்ற வேண்டும் என்பது மாத்திரமே. வாரிசு அரசியலை முன்னேற்றுவது அவர்களுடைய திட்டமாகும். Friends, the opposition is good at one thing, and that is to spread
panic. Time and again, they have tried to mislead the farmers, workers, and youngsters of the nation. Whenever an election is coming, they will talk of a poorly thought out loan waiver which is neither reaches the poor farmers nor end their burdens. For the first time in India's history, our government has spoken about doubling the income of farmers, and that is our government. During the budget, the historic PM Kisan Samman Nidhi was announced, under which farmers having under 5 acres of land will be given rupees 6,000 per year as support. This in addition to the range of other schemes we have undertaken for the farmers. When we announced the scheme, the faces in the opposition benches were worth seeing. After all, if the farmer becomes prosperous, if the farmer does not remain in poverty, then how will they keep misleading them? That was Prime Minister Narendra Modi in Tirupur in Tamil Nadu. Remember, the talks of an alliance between the BJP and the AIADMK in the state are quite ripe. Thanks for watching the video. For more such news and updates, please like, share and subscribe to India Today. Also check out our other great videos from our channel. We know you will love to.